ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், பிரண்டையை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கும் போது அந்த நமைச்சல் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அந்த பிரண்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 2 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கி விட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை துவையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.